ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 74 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுல 73 கிளாஸஸ் இருக்கு, அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸ் உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள், தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தந்தை மற்றும் மகனின் வயதின் கூட்டுத்தொகை மொத்தம் 50 ஆண்டுகள் ஆகும். 6 வருடத்திற்கு முன்பு இவர்கள் இருவரின் வயதின் தொகையானது அச்சமயத்தின் தந்தை வயதின் இருமடங்காக உள்ளது. தற்போது தந்தை மற்றும் மகனின் வயது என்ன? சோ இப்ப என்ன பண்ணிக்கலாம், தந்தை மற்றும் மகன். சோ வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, இதுல இருந்து இத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லி இருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல பெருக்களுக்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தந்தையோட வயசுக்கும் தான் மடங்கு கொடுத்துருக்காங்க. சோ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப தந்தை மகன் 2 பேரையும் கூட்டும் போது 50ன்னு கிடைக்குதா? ஓகேவா, நான் தந்தையோட வயசை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப மகனோட வயசு என்னவா வரும்? இந்த எக்ஸை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா 50 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா, சோ தந்தையோட வயசு எக்ஸ், மகனோட வயசு 50 மைனஸ் எக்ஸ். 6 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப 2 பேத்துக்குமே 6 வயசு கம்மியா இருந்திருக்கும். சோ தந்தைக்கு எக்ஸ் மைனஸ் 6, மகனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 50 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6, அப்ப 44 மைனஸ் 6 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா, சோ 50ல இருந்து 6 போச்சுன்னா 44, அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ். சோ 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோடது எக்ஸ் மைனஸ் 6, மகனோடது 44 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், 2 பேரோட பெருக்கு தொகை, அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயசையும் மகனோட வயசையும் பெருக்குனீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயசு என்ன, எக்ஸ் மைனஸ் 6, அத போல 2 மடங்கு. ஓகேவா, சோ அவங்க கொடுத்துருக்கத நான் என்ன பண்ணிட்டேன், ஈக்குவேஷன் டைப்ல மாத்திட்டேன். இப்ப என்ன பண்ணணும், அப்படியே இதை பெருக்கணும். சோ பாருங்க, எக்ஸ கொண்டு போய் அங்க பெருக்குங்க. என்ன வரும், 44x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்டூ 44 264, அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும். சோ பிளஸ் 6x. ஓகேவா, இப்ப என்ன ஆகும், ஈக்குவல் டு இந்த 2 உள்ள பெருக்குங்க, 2x மைனஸ் 12. இப்ப என்ன ஆகும் பாருங்க, 44x அதுக்கப்புறம் 6x கூட்டினீங்கன்னா 50x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன ஆகும், மைனஸ் 264. இந்த 2x மைனஸ் 12 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் 2x பிளஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு வரும். சோ இப்ப 50ல இருந்து 2x போச்சு அப்படின்னா 48x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 264ல இருந்து 12 போச்சுன்னா 252 ஈக்குவல் டு 0. சோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை பிளஸ்ஸா கொண்டு வந்துக்கலாம். அப்ப ஃபுல்லா வந்து மைனஸ் ஆல பெருக்குங்க, என்ன ஆகும், மைனஸ் எல்லாம் பிளஸ்ன்னு ஆகும், பிளஸ் எல்லாம் மைனஸ்னு ஆகும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 48x பிளஸ் 252 ஈக்குவல் டு 0ன்னு வரும். சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். சோ பெருக்குனா 252ன்னும் கூட்டுனா மைனஸ் 48 வரணும். சோ மைனஸ் 42 மைனஸ் 6, சோ பெருக்குனீங்கன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், 252 கூட்டினீங்கன்னா 48. சோ இது கூட எக்ஸ பெருக்கி இங்க கொண்டு வந்துருங்க. ஓகேவா, சோ அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 42x மைனஸ் 6x பிளஸ் 252 ஈக்குவல் டு 0. என்ன ஆகும், எக்ஸ மட்டும் காமனா எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 42. ஓகேவா, இதுல 6 மட்டும் காமனா எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 42 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் மைனஸ் 42 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஒன்று 6ஆ இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் வந்து 4ஆ இருக்கலாம். ஏன்னா 2 வேல்யூஸை பெருக்கும் போது உங்களுக்கு 0 கிடைக்குதுன்னா ஏதோ ஒன்று 0. அப்ப எக்ஸ் மைனஸ் 6 0வா இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் 42 0வா இருக்கலாம். ஸோ நான் ஏதோ ஒன்று வேணா எடுத்துக்கலாம். அப்ப 2ல ஏதோ ஒன்று ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தந்தையோட வயசு 6 வயசு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு போடும்போது 6 மைனஸ் 6 0ன்னு ஆயிரும் இல்லையா. சோ அப்ப தந்தையோட வயசு 6ஆ இருக்க வாய்ப்பு இல்லை. சோ 42ஆ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்ப தந்தையோட வயசு 42. சோ இந்த ஆப்ஷன்ல ஒண்ணுதான் வருது. ஓகேவா, அடுத்து மகனோட வயசு என்ன, மகனோட வயசு 50 மைனஸ் எக்ஸ். அப்ப 50 மைனஸ் 42 8 ஆண்டுகள் அப்படிங்கறதுதான் ஆன்சர். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 42 ஆண்டுகள் 8 ஆண்டுகள். சோ அவங்க கொடுத்துருக்கத ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணுங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா காரணிப்படுத்துங்க. ஓகேங்களா, சோ காரணிப்படுத்துறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கு. ஓகேங்களா, சோ ரொம்ப பேசிக்கா வந்து அதுல நான் நடத்திருப்பேன் எப்படி வந்து காரணிப்படுத்தலாம் அப்படிங்கறத. சோ அந்த வீடியோ பார்த்து இன்னும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா,
அடுத்து பாருங்க, ஒரு பூங்காவில் ABCD மற்றும் E எனும் 5 மாணவர்கள் வட்ட வடிவத்தில் அமர்ந்துள்ளனர். இவர்களில் A எனும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும் D எனும் மாணவர் தென்கிழக்கை பார்த்தும் அமர்ந்துள்ளனர். B மற்றும் E எனும் மாணவர்கள் A மற்றும் D க்கு நேர் எதிராக உள்ளனர். மேலும் C எனும் மாணவர் D மற்றும் B க்கு சம தொலைவில் இருப்பின் C எனும் மாணவர் எத்திசையை நோக்கி அமர்ந்திருப்பார். சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. இது அப்படியே டயக்ராமா வரைஞ்சிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேவா? சோ வட்ட வடிவத்துல இருக்காங்களா? ஓகேங்களா? சோ வட்ட வடிவம்னா இப்படி இருக்கும் இல்லையா? அது போக இந்த இடத்துல தென்மேற்கு தென்கிழக்கு சொன்னதால நான் வட்டத்துல அப்படியே சென்டரா என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி அந்த டைரக்ஷன் வரையும் இல்லையா, அதை வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? சோ டைரக்ஷன் வரையும் போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வர்ற இடத்துல கிழக்கும், ஒய் ஆக்சிஸ் வர்ற இடத்துல வடக்கும் எழுதுங்க. கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு. ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிங்க. 5 பேர் இருக்காங்க. ஏ எனும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும். சோ வட்ட வடிவத்துல இருக்கிறதால கண்டிப்பா எப்படி உட்காந்துருப்பாங்க, உள்ள பார்த்துதான் உட்காந்துருப்பாங்க இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஏ அப்படிங்கிறவர் தென்மேற்கை பார்த்து, தென்மேற்கு அப்படிங்கிறது தெற்குக்கும் மேற்குக்கும் இந்த இடத்துல வர்றதுதான் தென்மேற்கு. ஓகேவா? அப்ப அதை பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவரு இந்த இடத்துலதான் இருக்கணும். ஏன்னா இங்க உட்கார்ந்தாதான் இதை பார்த்து உட்கார முடியும். ஓகேவா? அப்ப ஏ அப்படிங்கிறவர் இங்க இருக்காரு. அடுத்து டி எனும் மாணவர் தென்கிழக்கு. தென்கிழக்கு அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன். சோ இந்த டைரக்ஷனை பார்த்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கணும். அப்ப டி அப்படிங்கிறவர் இந்த இடத்துல இருக்காரு. அடுத்து பி மற்றும் இ எனும் மாணவர்கள் ஏ மற்றும் டிக்கு நேர் எதிராக அமர்ந்துள்ளனர். சோ பிக்கு எதிராக ஏவும், ஓகேவா, இந்த இடத்துல ஏக்கு எதிராக பியும், டிக்கு எதிராக இயும் போட்டுக்கிறேன். நீங்க மாத்தியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ நான் வந்து ஆப்போசிட் அப்படிங்கறதால நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துல பி, இந்த இடத்துல இயும் போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தான். ஓகேவா? அடுத்து 4 பேர் வந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தங்க தான். மேலும் சி எனும் மாணவர் டி மற்றும் பிக்கு சம தொலைவில் இருப்பின். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க இப்படி போட்டாதான் கரெக்டா வரும். ஓகேவா? சோ பாருங்க, சி அப்படிங்கிறவரு டிக்கும் டிக்கும் சம தொலைவு. இவர் இந்த சென்டர்ல இருக்காரு, இவர் இந்த சென்டர்ல இருக்காரு. அப்ப சம தொலைவு அப்படிங்கிறது இந்த இடம் தான் இல்லையா? சோ இந்த இடத்துல சி இருக்காரு. சோ சி பார்த்துட்டு இருக்க டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? கிழக்கு. சோ கேள்வி, இருப்பின் சி எனும் மாணவர் எத்திசையை நோக்கி இருப்பார். சோ எந்த பக்கம் பார்த்திருக்காரு? கிழக்கு திசையை பார்த்திருக்காரு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ தெளிவா புரியுதுங்களா? சோ எந்த திசையை பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க, இல்ல இந்த திசையில உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம இங்க போடணும். ஓகேவா? இப்போ ஏ அப்படிங்கிறவர் தென்மேற்குல உட்கார்ந்து இருக்காருன்னா நம்ம இந்த இடத்துலதான் போடணும். ஓகேவா? ஆனா தென்மேற்கை பார்த்து அப்படின்னு சொல்றதால நம்ம இந்த இடத்துல போடுறோம். ஓகேவா? சோ கேள்வியை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. சோ அடுத்து வரக்கூடிய படம் என்னன்னு கேக்குறாங்க. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளுக்கு மேல ஒரு சர்க்கிள், உள்ள ஒரு ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு, இந்த ட்ரையாங்கிளுக்கு மேல சர்க்கிள் இருக்கிறது உள்ள போயிடுச்சு. அடுத்த சர்க்கிள், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள். சோ அப்ப அடுத்து என்ன வரும்? அந்த ட்ரையாங்கிள் உள்ள சர்க்கிள் அப்படின்னு வரும். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஓகேங்களா? சோ சிம்பிளானதும் வரும், ட்விஸ்டட் ஆனதும் வரும், ரெண்டும் கலந்துதான் வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி, பிஐ விட ஏ மூத்தவர், சி என்பவர் பிஐ விட மூத்தவராகவும் ஏஐ விட இளையவராகவும், டி என்பவர் இ மற்றும் பிஐ விட இளையவராகவும், பி என்பவர் இஐ விட மூத்தவராகவும் உள்ளனர் எனில் இதில் மிகவும் இளையவர் யார்? நான் ஒரே லைன்ல எழுதுற, கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, பி வந்து ஏவை விட மூத்தவர். அப்ப ஏ இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பி வந்து பாத்தீங்க அப்படின்னா, பி இங்க இருக்காரு, பி வந்து ஏ இருக்காரு இல்லையா, ஏவை விட மூத்தவர். ஓகேவா? அடுத்து சி என்பவர் பிஐ விட மூத்தவராகவும் ஏஐ விட இளையவராகவும். அப்ப பிஐ விட மூத்தவர். ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. பிஐ விட ஏ மூத்தவர் மாத்தி எழுதிட்டோம் பாத்தீங்களா? ஒரு நிமிஷம். யார் மூத்தவர் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பிஐ விட ஏ மூத்தவர். அப்ப ஏ தான் பெரியவர், பி வந்து அவரை விட சின்னவர். ஓகேவா? அடுத்து சி என்பவர் பிஐ விட மூத்தவராகவும் ஏஐ விட இளையவராகும். அப்ப பிஐ விட பெருசு, ஆனா ஏவை விட சின்னவர். சோ அந்த இடத்துல அப்ப என்ன வரும்? சி இந்த இடத்துல வருவார். பிஐ விட அதிகம், ஏவை விட கம்மி. அடுத்து டி என்பவர் இ மற்றும் பிஐ விட இளையவர். ஓகேவா? சோ அப்ப அடுத்து 2 பேர் இருக்கிறதால இங்க ஈய பாருங்க. பி என்பவர் ஈயை விட மூத்தவர். அப்ப ஈய விட இவங்க வந்து பெருசு. ஓகேவா? அடுத்து டி என்பவர்
பிஐ விட இ மற்றும் பிஐ விட இளையவர். அப்ப இவங்க 2 பேரை விடவும் டி வந்து சின்னவங்க. ஓகேவா? சோ நான் வந்து ஒரே லைன்ல போட்டேன். உங்களுக்கு புரியலன்னா தனித்தனியா போட்டுக்கோங்க. தனித்தனியா எப்படி போடலாம்? பி வந்து ஏவை விட சாரி ஏ பாத்தீங்க அப்படின்னா பியை விட பெரியவங்க. அடுத்து சி பாத்தீங்க அப்படின்னா பியை விட மூத்தவங்க. ஓகேவா? அடுத்து ஏவை விட சின்னவங்க. அப்ப ஏங்கிறதும் இப்படி வரும். ஓகேவா? அடுத்து டி வந்து பாத்தீங்கன்னா இ மற்றும் பிஐ விட இளையவர். சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கு அடுத்த லைன்ல பி தான் இயை விட பெரியவங்க இப்படி வரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நீங்க கொண்டு போய் ஒட்டுக்கா போடுற மாதிரி வரும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரே லைன்ல எழுதிட்டேன். கேள்வி, இதில் மிகவும் இளையவர். சோ இதுல எது கம்மி? டி தான் கம்மி. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ தெளிவா கொஸ்டினை கவனிச்சு படிக்கணும். யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க அப்படிங்கறத தெளிவா கவனிச்சு படிக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கறது தான் கேள்வி. சோ ரொம்ப 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 ட்விஸ்டடான கொஸ்டின் இது. சோ கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எப்படி வந்திருக்கும்? அப்ப சென்டர் தான் இங்க கொஸ்டின் மார்க் வருதுன்னா சுத்தி வர்ற வேல்யூஸை வச்சு சென்டர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்துங்க, இதை ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதை கழிங்க, இதை கூட்டுங்க, அதுக்கப்புறம் ரெண்டையும் பெருக்குங்க. பாருங்க, இதை கழிச்சா 10, இதை கூட்டினா 14, ரெண்டையும் பெருக்குனா 140. அடுத்து இதை கழிங்க, இதை கூட்டுங்க, என்ன வரும்? இது 8, இது வந்து 16, இதை பெருக்குனீங்கன்னா 128. அதே மாதிரி இதை கழிங்க, என்ன வரும்? கழிச்சிங்கன்னா 6, இதை கூட்டினீங்கன்னா 14, ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 84. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 84. ஓகேவா? சோ எப்பயுமே அதுக்கு உண்டான ரிலேஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ ரொம்ப 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 வித்தியாசமான கேள்விகள் எல்லாமே இன்னைக்கு பார்த்தோம். ஓகேவா? சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.